உதாரணத்துக்கு எளிமையான திருமணம் தான் நபி வழிங்கிறது நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தூக்கம் வருதா? தெரியும் நமக்கு. எளிமைதான் சிறந்தது, இதுதான் நபி வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சிலர் நமக்கு வந்து வாக்குவாதம் என்னன்னா, நான் 4 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம், அல்லாஹ் வசதியை கொடுத்தானா வரதட்சணை கொடுத்துதான் நாங்க திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இது காசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, காசு இல்லைல்ல அதனால நஜாத்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் சட்டத்தை உனக்கு ரீதியா நீ மாத்திக்கிற? நீ யாருக்கு ரசூலா கட்டுப்படியா? இல்ல சகோதரி, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதே கிடையாது. தன்னுடைய அந்த சுயநலத்திற்காக நாம் மார்க்கத்தை வளர்ச்சிக்கிறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கும் ரசூலாவுடைய அந்த போதனைக்கும் நாம் கட்டுப்படுறது கிடையாது. ஆனா சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இஞ்சமா இஞ்சா ரசூலா என்ன சொல்றாங்க அந்த வார்த்தையை நாம கடவாய்ப்பல இறுக்கி பிடிக்க மாட்டோமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதும் ரசூலாக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க சத்திய சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். கைபர் போர் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு நான் ஒரு ஆள் கையில கொடியை கொடுக்க போறேன். போருக்கான ஒரு கொடி. எதற்கு? இதுதான் முஹம்மதுக்கு ஒரு அடையாளம்ங்கிறதுக்காக ஒரு கொடியை கையில கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நாளைக்கு ஒரு ஆள் கையில கொடியை கொடுக்க போறேன். எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அந்த ஆள் யாரு? சாதாரணவரா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாதவரா? நேர்மையா இல்லாதவரா? பொய் பேசியவரா? இப்படிப்பட்ட நபர் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யுஹிப்புல்லாஹ், அவர் அல்லாஹ்வை நேசிக்கின்றார், வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்றார், வ யஃப்தஹு அலைஹி, அவருடைய கையில தான் நான் நாளைக்கு கொடியை கொடுக்க போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, நானா இருக்குமோ? அபூபக்கர் நினைக்கிறாரு, நானா இருக்குமா? அலி நினைக்கிறாரு, நானா இருக்குமா? உஸ்மான் நினைக்கிறாரு, நானா இருக்குமா? ஒவ்வொரு சஹாபாக்கள் நானா நானா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க உங்க பிள்ளைங்க போட்டியில சேர்ந்திருக்கு. முதல் பரிசு ஒரு பிள்ளைக்கு நான் சொல்லி அனுப்பிடுறேன். நாளைக்கு வரும்போது எல்லா தாய்மார்களுடைய எதிர்பார்ப்பும் எப்படி தெரியுமா இருக்கும்? என் பிள்ளை முதல் பரிசா? என் பிள்ளை 3க்குள்ள வந்துருமா? என் பிள்ளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுமா? இந்த எண்ணம் எல்லாருடைய தாய்மார்களுடைய உள்ளத்திலும் ஓடும். ரசூலா சொல்லி அனுப்புறாங்க, நாளைக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கின்ற ஒரு மனிதனுடைய கையில நான் கொடியை கொடுக்க போறேன். எல்லா சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, நானா இருக்குமா? நானா இருக்குமா இது அப்படின்னு சொல்லி ஃபஜர் தொழுகை வரை உட்கார்ந்து காத்திருக்காங்க. ஃபஜருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேக்குறாங்க, ஐன அலி, அலி எங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ரசூலுல்லாஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கண்ணுல ஒரு நோய் ஏற்பட்டுச்சு, அதன் காரணம் அவங்க வல்ல ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியை கூட்டிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு வலி நோயோட வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அலிக்கு கண்ணுல ஒரு நோய் ஏற்பட்டுச்சு. எச்ச தடவி அவருடைய கண்ணுல வைக்கிறாங்க. அந்த நோய் குணமாயிடுச்சு. குணமான பிறகு ரசூலுல்லாஹ் அந்த அலிட்ட கையில கொடியை கொடுக்குறாங்க. அலியே, வெற்றி காணும் வரை நீங்க திரும்பி வரவே கூடாது. எதிரிகள்ட்ட நீங்க போர் செய்யணும். போர் செஞ்சு அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு வரும். வரும் வரை நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொன்னாங்க? வெற்றி காணும் வரை என்னை திரும்பி பார்க்காதன்னு சொன்னாங்கல்ல. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சது இப்படி திரும்பி பார்ப்போம்ல, அதை நினைச்சுக்கிட்டாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இன்சிஞ்சா கட்டுப்பட்டார்கள் சத்திய சஹாபாக்கள். நாம கட்டுப்படுறோமா? தொழுகை விஷயத்துல கட்டுப்படுறோமா? நோம்புடைய விஷயத்துல கட்டுப்படுறோமா? ஜகாத் கொடுக்கிறதுல கட்டுப்படுறோமா? தான தர்மங்கள தான் கட்டுப்படுறோமா? இல்ல சகோதரி, 100% சொல்லலாம். சத்திய சஹாபாக்கள் அப்படி இல்ல சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்ல மாட்டாங்களா? கடவாய்ப்பல இறுக்கி பிடிக்க மாட்டோமா இருந்தாங்க. நம்முடைய நிலை எப்படி இருந்துச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடியை கொடுத்தாச்சு. அலி நிக்கிறாரு. அப்ப கேக்குறாங்க, அலிக்கு போர்ல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. எப்படி ரசூலுல்லாஹ் போர் செய்யணும்? ரசூலுல்லாஹ் பின்னாடி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கல. ஏன்? வெற்றி காணும் வரை திரும்பவே கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டு நின்றார்கள் அதே இடத்துல. நாம் கட்டுப்படுவோமா? என்ன அந்த ஹதீஸ்ல விளங்குது? இந்த திரும்பி பார்க்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. என்ன
வெற்றி காடும் வரை உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை நிரூபிச்சிட்டான். உங்களுக்கு தான் ஃபத்ஹ் அல்லாஹ் நிரூபிச்சிட்டான். ஆனா நீங்க திரும்பி வரவே கூடாது. வெற்றியோட கொடியோட போயிட்டு நீங்க திரும்பி வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சத்திய சஹாபாக்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள்? இவர் மட்டுமா? இல்ல சகோதரிகளே, அஹ்ஸாப் ஒரு போர் நடக்குது. எப்ப? குளிர் காலத்துல நடக்குது. சுபூத்தலகே குளிர் காலத்துல எந்திரிக்க முடியாது. என்னடா இது குளிருதே, தண்ணில கை விடணுமா, சுடுதண்ணி போடணுமா, இப்படி ஆயிரத்துக்கணக்கான யோசனைகள் கேள்வி நமக்குள்ள ஓடும். அதான் நம்ம எந்திரிக்க மாட்டோம். ஆனா சஹாபாக்களுக்கு மத்தியில குளிர் காலம், அஹ்ஸாப் போர் நடக்குது. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, எதிரிகள் போர் செய்யறாங்கன்னு வச்சீங்க, எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு முதல்ல ரசூலுல்லாஹ் போய் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. உளவுக்காக போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. சஹாபாக்கள் யாராவது போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த சஹாபாக்களும் பதில் சொல்லல. ஏன்? அந்த அளவுக்கு குளிர் அடிக்குது, அவர்களால தாங்க இயலல, எந்திரிக்க முடியல. அதனால அவர்கள் பதில் சொல்லல. இப்படி சொன்னாலும் போவாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன கேக்குறாங்க? நீங்க உங்க கூட நாங்க நாளைக்கு மறுமையில இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா. யார் உளவு பார்த்துட்டு எதிரிகள் எங்க இருக்காங்கங்கறத வந்து என்கிட்ட சொல்றாங்களோ, நாளைக்கு மறுமையில கியாமத் நாள் அவங்க என் கூட இருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு அவங்க எதிர்க்கல. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் மூன்றாவது முறை கேக்குறாங்க, எப்பா யாராவது போய் உளவு பார்த்துட்டு வரீங்களா? யாருக்கும் பதில் வரல. உடனே ரசூலுல்லாஹ் தலைவராக அங்க கட்டளையிட்டே ஆகணும். நான் கிளாஸ்ல சொல்றேன், மா யாராவது போடாதீங்க. யாரும் எந்திரிக்கல. திரும்ப மறுபடியும் சொல்றேன், போடாதீங்க. இல்ல நீ தான் எந்திரிச்சு அழைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை எந்திரிக்கும். அதே போல ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செய்றாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஹுதைஃபாவே எந்திரிங்க, யா போய் உளவு பார்த்துட்டு வாங்க, எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க எதுவும் அந்த இடத்துல செய்யக்கூடாது, என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும். இத சொல்லி அனுப்புறாங்க. அந்த உளவு பார்க்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்ப அவருக்கு உடனே ஒரு சிந்தனை வருது, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மகிட்ட சொல்லி அனுப்புனாங்க, கட்டளையிட்டாங்க. அந்த வார்த்தைக்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள். நம்முடைய நிலைமை நாம கட்டுப்படுகின்றோமா? என்ன கட்டுப்பட்டோம்? சஹாபாக்கள் மது குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னவர்கள் மது குடிக்கிறாங்க? இவர்களை விட 100 மடங்கு கூட குடிச்சாங்க. போதையிலே இருப்பாங்க, போதையிலே கள்ளமாடுவாங்க. என்னைக்கு அல்லாஹ் ஹராமாக்குனானோ, என்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்களோ, அதாவது மதுங்கிறது ஹராமாக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது, என்னைக்கு சொன்னாங்களோ ஆறா ஓடிடுச்சு. ஏன்? அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள் சஹாபாக்கள். ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்க. நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசிக்கிறோம் சொல்றோம், அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்கின்றோமா? அவர் சொன்ன எல்லா ஹதீஸ்களையும் முழுமையாக பின்பற்றுகின்றோமா? இடத்துக்கு தகுந்தாற் போல தன்னை தானே மாற்றி அமைச்சுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மை போலங்க சத்திய சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? உஹது போர் நடக்குது. போர்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர்ல எல்லாம் என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க, குத்துவாங்க, கொலை செய்வாங்க. இதுதான் நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹது போர் மலைக்கு மேல, உஹது மலைக்கு மேல 50 சஹாபாக்களை நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா பின் சுபைர தலைவரா நியமிக்கிறாங்க. அந்த 50 பேரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன தெரியுமா? கீழ இறங்கிட கூடாது. உஹது போர் மேல நிக்குதே, எங்க உஹது களத்துல நாங்க நின்னுட்டு இருக்கோம், நீ மலைக்கு மேல நின்னுட்டு இருக்க. இந்த 50 பேரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாரும் கீழ இறங்கிட கூடாது. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சாதாரணமான கட்டளை இல்ல. எப்படி கட்டளையிட்டாங்க தெரியுமா? நாங்க இறந்து செத்து போய் எங்களுடைய தலைய குருவிகள் கொத்தி தின்னதை நீங்க பாத்தீங்கனாலும் கூட இந்த மலையில இருந்து நீ இறங்க கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, எதிரிகள் எங்களை தாக்குறது நீ பாத்தீனாலும் இந்த மலையில இருந்து நீ இறங்க கூடாது. மூன்றாவது சொல்றாங்க, எதிரிகள் எங்களை தாக்குறத நீ பாத்தீனாலும் இந்த மலையில இருந்து இறங்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இது. சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா, எதிரிகள் ஓடிய பிறகு கலிமத் முறை
சொன்ன அந்த ஞாபகம் அப்துல்லா பின் சுபைருக்கு ஞாபகம் வந்துருச்சு. உடனே சொல்றாரு, யார் இறங்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இந்த மலையில இருந்து நீங்க இறங்கவே கூடாது. நாங்க இறந்து போய் கடந்து எங்களுடைய தலையை குருவிகள் கொத்தி தின்றதை நீங்க பார்த்தாலும் இறங்க கூடாது. சுபைர் சொல்றாரு, யார் இறங்கினாலும் பரவாயில்லை, நான் இங்கதான் நிற்பேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டளையிட்டாங்க, அதனால நான் எங்கேயும் செல்ல மாட்டேன், இங்கதான் நிற்பேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவு வரும், வந்த பிறகுதான் நான் இறங்குவேன். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இது. கட்டுப்பட்டார்களா இல்லையா? நிக்கிறது பெரிய விஷயமா? இங்க ஒரு 10 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷத்துக்கு மேல என்னால நிக்க முடியலங்க, கால் விளங்குது, இவ்வளவு நேரமா வேலை செய்வீங்கன்னு திட்டுவோம். அப்படிதானே? புர்கா போட்டு இருக்கீங்க, கணவன் வெளியில பெட்ரோல் போட்டு வரதுக்காக வெளியில போயிருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நண்பர் வெளியில வராரு, அவரை பார்த்து சந்திச்சு 4 வார்த்தைகள் பேசுறாரு, உடனே 10 போன் வந்துடும். ஏன் என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டா, எங்க பெட்ரோல் போட தானே போயிருந்தீங்க, எவ்வளவு நேரம் நிக்கிறது, கால் வலிக்குதுல. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்ல சகோதரியே. சாதாரண ஒரு உதாரணம், நிக்கிறது கூட கட்டளையிட்டதுக்கு பிறகு கூட எப்படி வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நின்றுதான் ஆகணும். கடைசி வரை நின்றார்கள். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மட்டுமா? இல்ல சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவும் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதரே இதே இடத்துல நின்னுங்க, லா தபரஹு யா அபூதர். அபூதரே இந்த இடத்தை விட்டு நீ லா தபரஹ், நான் வந்தே போயிடக்கூடாது, இதே இடத்துல நிக்கணும், நான் வர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? சரி ரசூலுல்லாஹ் போறாங்க, கொஞ்ச தூரம் பார்த்தா மறைஞ்சிட்டாங்க. போன பிறகு ஒரு வெடி சவுண்ட் கேக்குது, டொபைல் சவுண்ட் கேக்குது. பார்த்த பிறகு அவருக்கு ஒரு பதட்டம், ரசூலுல்லாஹ் ஏதாவது நாய் இருக்குமோ? ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இந்த இடத்தை விட்டு நீ நவராத, அப்பதான் ரசூலுல்லாஹ் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. வந்த பிறகு அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே இந்த இடத்தை விட்டு நவரக்கூடாது சொன்னீங்களே ரசூலுல்லாஹ், அதனால நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு ரசூலுல்லாஹ்? ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில மரணிக்கிறாரோ சொர்க்கம் உறுதின்னு சொன்னாரு. இந்த செய்திய அபூதர்ட்ட சொல்லும்போது அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே வயிஜினா அன்ஷரத, திருடினாலுமா விபச்சாரம் செஞ்சாலுமா அப்படின்னு அபூதர் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் ஆமாப்பா, இன்ஜினா வன்ஷரத, நீ திருடினால் விபச்சாரம் செஞ்சாலும் சொர்க்கம் நிச்சயம். எதற்காக இந்த சம்பவம்? கட்டுப்பட்டு நின்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா தப்ரஹ், அபூதரே இந்த இடத்தை விட்டு நீ நவரக்கூடாது, நான் வருவேன், வர்ற வரை நீ காத்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு சஹாபாக்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். ஒரு 2 விஷயம் இல்ல சகோதரிகளே, சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அவர்களுடைய வார்த்தை கடவாய்ப்பல்ல நாம் இறுக்கி பிடிக்க மாட்டோமா? அப்படி இருந்தாங்க சத்திய சஹாபாக்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன இருக்கு? தனக்கு தான மார்க்கத்தை மாத்திக்கிறது. நமக்கு இந்த விஷயம் ஆவல, நமக்கு ஒத்து போல, நம்முடைய வாழ்க்கைக்கு சரி வராது அப்படின்னு அதை தூக்கி எறிஞ்சிருந்தார். யார் சொன்னா நமக்கு என்ன? நமக்கு இது செட் ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கப்பா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது போங்க இன்னைக்கு. ஆனா சஹாபாக்கள் அப்படி வாங்க, கஷ்டமா நஷ்டமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, சமயானா நாங்கள் கேட்டோம், வார்த்தை வேண்டாம், நாங்கள் கட்டுப்பட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்ல சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்காங்க, உமரும் அபூபக்கரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, ஒரு படை கிளம்புது, போருக்கான ஒரு படை கிளம்புதுங்க. அப்ப யார தலைவரா தேர்வு செய்யலாம்ங்கற ஒரு சர்ச்சை ஏற்படுது. உமர் சொல்றாரு இவரை தலைவரா போடுங்க, அபூபக்கர் சொல்றாரு வாணவனா அவரை தலைவரா போடுங்க. இப்படி மாத்தி மாத்தி பெரும் சஹாபாக்களுக்கு மத்தியில சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் வராங்க, வந்து சொல்றாங்க, நபிக்கு மேல உங்களுடைய குரலை உயர்த்தாதீங்கன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குனா. வசனம் இறக்கிட்டானா, இந்த
இந்த வசனம் கேள்விப்பட்ட பிறகு வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க மூலையில. நாம அழுவோமா? இந்த வசனம் இறங்கிடுச்சுப்பா, இப்படி அல்லாஹ் சொல்லிட்டான், நம்முடைய குரல் இப்படி இருக்கு, நாம அழுவோமாங்க? சாதாரணமா யோசிச்சு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிட்டா பாவம் பண்ணி தேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா ஷாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து அழுகுறாரு. ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷாதே போய் ஷாபித்தை கூட்டிட்டு வாங்க, என்ன பண்றாருன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோனே ஷாத் வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு அழுதுட்டு இருக்காரு. ஷாபித்தே ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நபிக்கு மேல உங்களுடைய குரலை உயர்த்தாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இயற்கையாவே என்னுடைய குரல் அப்படிதான். நான் நஷ்டவாளியா ஆயிட்டனோ, நான் நரகத்துக்கு போயிட்டனோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்படாமல் ஆயிட்டனோ அப்படிங்கிற ஒரு அச்சம் என்னுடைய உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு. உட்கார்ந்து அழுகுறாரு. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஸாபித் அழுகுறாரு ரசூலுல்லாஹ். இந்த வசனங்கள் அவருக்கு தெரியாதுன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுடுச்சு, போய் நற்செய்தியை சொல்லுங்க. அவரா பேசல, இயற்கையாகவே அல்லாஹ் படைக்கப்பட்டுட்டான். அதனால நீங்க போய் சொல்லுங்க போங்க. ஏன் கட்டுப்பட்டாங்கங்க? குரல் இப்படி ஆயிடுச்சே, நம்மள வார அசால்ட்டா போல பயந்தாங்க. அல்லாஹ் நாளைக்கு நரகத்துல குடுத்துவானோ, நஷ்டவாளியா போயிடுவோமோ, அல்லாஹ் நம்முடைய முகத்தை பார்க்க மாட்டானா, பேச மாட்டானா, அந்த அச்சமும் பயமும் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு மத்தியில ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா நம்முடைய நிலை என்ன இப்படி சொல்லுங்க பாப்போம், எப்படி இருக்கும் இன்னைக்கு? சஹாபாக்கள் கட்டுப்பட்ட அளவுக்கு நாம் கட்டுப்படுகின்றோமா? இல்ல சகோதரிகளே, இவர்கள் மட்டும் கிடையாது. தபுக் போர் நடக்குது. போர்ல கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் ஆன புதுசுங்க. புது பொண்ணு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், அவர் எப்படி இருப்பார் கணவன்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவர் தபுக் போர்ல கலந்துக்கல. ஏதோ ஒரு காரணம்னா நேரம் போயிடும். இவர் கலந்துக்காதது ரசூலுல்லாஹ் வந்து எல்லாரும் ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே நான் கலந்துக்கல ரசூலுல்லாஹ், இதான் காரணம் போய் சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கண்டிக்காம இவர் உண்மையை சொல்றாரு. அல்லாஹ்வின் தூதரே நான் வந்தேன், போருக்கான தாமதம் ஆயிடுச்சு, அதனால என்னால போருக்கு வர இயல ரசூலுல்லாஹ் அப்படின்னு இவர் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஅபிட்ட 3 மாசம் யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசல, அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நின்றார்கள். அத அடுத்த செய்தி வந்து மனைவியோட நீ படுக்கையை பிரிச்சேடு. உடனே வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய மனைவியை தலாக் கூடணுமா ரசூலுல்லாஹ்? அது நீங்க சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன். எப்படிங்க? புது பொண்ணு அப்பதான் திருமணம் ஆயிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனைவியோட படுக்கையை பிரிச்சேடு, அம்மா வீட்ல விடணுமா அல்லது நான் தலாக் செஞ்சிடணுமா ரசூலுல்லாஹ்? நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளா இருந்தா நாம என்ன சொல்லுவோம்? தலாக் கூடலா, இவர் பேச்ச என்னது கேக்குறது, இது சட்டத்தை இல்ல பண்றோம். நம்முடைய நிலைமை அப்படிதான். ஆனா சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் அல்லாஹ் சொல்றார், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விரும்பினா ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க, யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்பதான் அல்லாஹ் உங்களை விரும்புவான். ஒரு சூழ்நிலை கேட்பவனை நீ மாத்திக்கிட்டா அல்லாஹ் விரும்ப மாட்டான். தரஹா வழிபாடு கூடாது, தாத்தே இருக்கிறோம், இது நபி வழிங்கிற நமக்கு தெரியும். இன்னைக்கு பலர் ஆதரிக்கிறோம் இல்லையா? இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய குடும்பத்தார்கள் ஆதரிக்கத்தான் செய்யறாங்க. இது நபிகளார் காட்டிய வழியா? நபி அவர்களுக்கு கட்டுப்படுவதா? திருமணம் கூடாதுங்கிறது நமக்கு தெரியும், வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தெரியும். இத போய் நாம கலந்துக்கிறோமே, அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோமே, இது நபிகளாருக்கு கட்டுப்படுவதா? போய் பேசுறோமே, இல்லாத அவதூறுகளை இன்னொருத்தர் மேல தெளிக்கிறோமே, இது நபிகளார் காட்டிய வழியா? நபிகளார் காட்டாத வழிகளை நாம இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோமே சகோதரிகளே. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ரெண்டே விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா. குர்ஆனையும் சுன்னாவையும் உன்னுடைய வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்க, கால முழுக்க நீ வழித வரவே மாட்டேன். என்னதான் தப்பு நீ தடவை நீ வந்து டெக்காலிட்டி வாங்கினாலும் அந்த இடத்துல உன்னுடைய குர்ஆன் வசனம் உள்ளத்துல இருந்துச்சுன்னா, ஆஹா அல்லாஹ் சொல்லியிருக்காப்பா, போய் பேசக்கூடாது சொல்லியிருக்கா, விபச்சாரம்
எப்ப பேசுச்சு, யார் ஊட்டாடி, என்ன கலர்ல இருந்துச்சு, 1008 கேள்வி கேட்போம். சஹாபாக்கள் சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சஹாபாக்கள் கேக்குறாங்க, சபையானா கேட்டா வாத்தானா கட்டுப்பட்டோம், மறுவார்த்தை இல்லைங்க. ஏன் அந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க? இப்படி எல்லாம் தியாகம் செஞ்சு இப்படி எல்லாம் கட்டுப்பட்டு இருந்த நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நம் ஹஸிபது அன் ததுகுலுல் ஜன்னah, ஈஸியா சொர்க்கம் போய்லாம் நினைக்கிறியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு அவர்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செஞ்சவர்களை பார்த்து அல்லாஹ் கேக்குறா, அம் ஹஸிபது அன் ததுகுலுல் ஜன்னah, ஈஸியா சொர்க்கம் போய்லாம் நினைக்கிறியா? லம்மா யாத்தியக்கும் மஸலுல் லதீன ஹவுலு மின் கப்லிக்கும், முன்னாடி உள்ளவங்க எல்லாம் நீ வாழ்றியே இது சாதாரண கஷ்டம் தான், உனக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் இரும்பு ரம்பங்களாலும் சீப்புகளாலும் அறுக்கப்பட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை எல்லாம் செய்யப்பட்டு வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஓடி வந்து சஹாபாக்கள் கேக்குறாங்க, மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எப்ப அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும்? எங்களால இந்த கஷ்டத்தை தாங்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில இருக்கு, சமீபத்துல இருக்குப்பா, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசம்ங்க. இவரை பார்த்து அல்லாஹ் சொல்றா, ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், நானும் அதுல பொருந்திக்கிட்டேன், அவர்களும் என்னை பொருந்திக்கிட்டாங்க. எப்படி வாழ்க்கையிலயா? அதாவது ஒரு சாப்பாடு போடுறாங்க, போனா உறவு போயிடும்பா, மார்க்கத்துல இருக்கு இல்லாம இருக்கு. நம்மள மாதிரி இல்லைங்க. எப்படி வாழ்ந்தாங்க சஹாபாக்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, அல்லாஹ் சொன்னாங்க, உடனே கட்டுப்பட்டார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த துஆவை உனக்காக நீ எப்பயுமே செஞ்சுக்க. என்ன துஆ? உள்ள உன்னுடைய கையில இல்ல, தடுமாறிடுவ, இதுதான் சரியோ தப்போ அப்படின்னு நினைச்சிடுவே. அதனால ஒரு துஆவை ஓதிக்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, ஷப்பித் கல்வி அலா தீனிக், தேவா உன்னுடைய மார்க்கத்திலே என்ன தடம் புரள வச்சிராதே அல்லாஹ், நிலை நிறுத்தி வை, இதுதான் சரியானது, இதுதான் சத்தியம் அப்படிங்கறத விளங்கிய பிறகு என்ன தடம் புரள வச்சிராதே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை கட்டுப்படக்கூடிய உம்மத்தை ஆக்கி அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாசனை சொல்லி கொடுத்த ஒரு வரி. தொழுகையில ஓதுறோமா, மரணம் தான் செய்றோமா, பாட்டு படிக்கிறோமா, எதற்கும் நேரம் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரே ஒரு வசனம் இருந்தா சஹாபாக்கள் எல்லாம் போட்டு போட்டு மரணம் செய்வார்கள், கட்டுப்பட்டு